குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் திட்டத்துக்கு பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிக்கும் முடிவை சீனா கைவிட்டிருக்கிறது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் ஒரு பகுதிதான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம். இது பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்தை ரயில்வே மூலம் சீனாவை இணைக்கும் திட்டம். இத்திட்டத்தில் பாகிஸ்தானின் கராச்சி ரோஹ்ரி ரயில் திட்டத்திற்கு சீனா $2 பில்லியன் நிதி கொடுப்பதாக இருந்தது. சமீபத்தில் சீனா சென்றிருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த திட்டம் தொடர்பாக சீனாவிடம் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இதனால் கராச்சி ரோஹ்ரி இடையே 480 கிலோமீட்டர் ரயில்வே திட்டத்தை நிறைவேற்ற கடன் உதவி கேட்டு ஆசிய வளர்ச்சி வங்கியின் கதவை தட்டியிருக்கிறது பாகிஸ்தான். சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்திலிருந்து சீனா விலகி இருப்பது பாகிஸ்தானில் மிகப்பெரிய முதலீடுகள் செய்ய ஆர்வம் காட்டவில்லை என்பதை உணர்த்துகிறது. அதற்கு 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, பாகிஸ்தானின் அதிகரித்து வரும் கடன் சுமை மற்றும் திருப்பிச் செலுத்தும் அதன் திறன் குறைந்து வருவது. மற்றொன்று, பாகிஸ்தானில் உள்கட்டமைப்பு பணிகளில் ஈடுபடும் சீனர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது. சீன மின்சார நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய $1.5 பில்லியன் நிலுவைத் தொகையை பாகிஸ்தான் செலுத்தாமல் இருப்பது சீன அரசுக்கு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்துடன் 2021 முதல் பாகிஸ்தானில் ரோட் அண்ட் பெல்ட் திட்டத்தில் பணிபுரிந்த ஏராளமான சீனர்கள் பாகிஸ்தானில் செயல்படும் பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டுள்ளனர். இதுவும் சீனாவுக்கு கவலையை தந்துள்ளது. சீனர்கள் பாதுகாப்புக்காக தங்கள் நாட்டு ராணுவத்தை பாகிஸ்தானில் நிலைநிறுத்தவும் அந்த நாட்டிடம் ஏற்கனவே சீனா அனுமதி கேட்டிருந்தது. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் உறவை மேம்படுத்தி வருகிறது. அதே சமயம் இந்தியாவுடனான உறவை சீனா சரி செய்து கொண்டு வரும் சூழலில் இத்தகைய முடிவை சீனா எடுத்திருக்கிறது.